குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது புதுச்சேரி காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வண்ணக்கொடி அணிவகுப்பின் போது விருதை முறைப்படி புதுச்சேரி காவல்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அப்போது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை பெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் சரத் சௌகான் உடனிருந்தார். தமிழகத்தில் பொதுமக்களின் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக எழுப்ப வேண்டும் என்றும் அவர் சற்று பக்குவமாக செயல்பட வேண்டும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜி.சி.டி. பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது நண்பர் ரமேஷ் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சபாநாயகர் மற்றும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க வந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய அமைச்சர்கள் தற்போது நிர்வாக பணிகளை கற்றுக்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட ஜோ சார்லஸ் மார்டின் தமிழகத்தில் பொதுமக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் அவற்றை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக எடுத்துரைக்க வேண்டும் என்றார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவரது செயல்பாடுகள் தமக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்றும் அவர் சிறப்பாக செயல்படுவதாக இதுவரை பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவும் உதயநிதி ஸ்டாலினும் அரசியல் விவகாரங்களில் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், காமாட்சியம்மன், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் உள்ளிட்ட கோவில்களின் உற்சவர்களுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோல் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதிகளிலும் கோவில் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை, திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை அஞ்சலகம் முன்பு அஞ்சலக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம், அஞ்சல் 3 மற்றும் தபால்காரர் பன்முகத்திறன் ஊழியர் பிரிவு உள்ளிட்ட சங்கங்கள் மற்றும் தேசிய புறநிலை அஞ்சல் ஊழியர்கள் சார்பில் ரங்கபிள்ளை வீதியில் உள்ள புதுச்சேரி தலைமை அஞ்சலகம் முன்பு நேற்று போராட்டம் நடைபெற்றது. அஞ்சலக ஊழியர்களுக்கு டார்கெட் என்ற பெயரில் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்ற கட்டாயப்படுத்துவதையும் விரட்டுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி கோட்டத்தில் ஏற்கனவே அஞ்சல் துறைக்கான பல்வேறு இலக்குகளை ஊழியர்கள் அதிக அளவில் நிறைவேற்றியுள்ளதாகவும் இதற்காக கோட்ட மற்றும் உட்கோட்ட நிர்வாக அதிகாரிகள் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். இதன் பின்னரும் ஊழியர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்படுத்துவதை நிர்வாகம் கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் PLI மற்றும் RPLI உள்ளிட்ட காப்பீட்டு திட்டங்களுக்கு சாத்தியமில்லாத இலக்குகளை நிர்ணயித்து அதிகாரிகள் கமிஷன் பெறுவதற்காக ஊழியர்களை வற்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். ஊழியர்களின் சொந்த பணத்தை பயன்படுத்தி புதிய பாலிசிகளை தொடங்குமாறு கட்டாயப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த காற்று மற்றும் மழையால் மறைமலையடிகள் சாலையில் மின்கம்பம் ஒன்று சாய்ந்து நடுரோட்டில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நேற்று இரவு காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக மறைமலையடிகள் சாலையில் இருந்த மின்கம்பம் ஒன்று சாய்ந்து நடுரோட்டில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் மின்துறை ஊழியர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறை ஊழியர்கள் சாய்ந்து விழுந்த மின்கம்பத்தை அகற்றினர். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வலுவிழந்த மின்கம்பங்கள் சாய்ந்து விழும் சம்பவங்கள்
தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மின்கம்பங்கள் மற்றும் மின்சார அமைப்புகளை உரிய முறையில் ஆய்வு செய்து வலுவிழந்த மற்றும் சேதமடைந்த மின் கம்பங்களை முன்கூட்டியே கண்டறிந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மின்கம்பங்கள் சாய்ந்து விடுவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பும் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளதா பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மின்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அக்னிவீர் ராணுவ தேர்விற்கான உடற்தகுதி தேர்வில் பங்கேற்று உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு வெளியூர் பகுதி வாட்ஸ்அப் குழு மூலம் ரூபாய் 43,202 நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 20 வயது கோகுல் புதுச்சேரியில் நடைபெற்ற அக்னிவீர் ராணுவ உடற்தகுதி தேர்வில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மறுநாள் உயிரிழந்தார். உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லக்கூட பொருளாதார சிரமத்தில் குடும்பத்தினர் தவித்த நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின் ரூபாய் 12,000 உதவி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் ரெசிடென்ஸ் மற்றும் பூவையர் பூங்கா வாட்ஸ்அப் குழுக்களின் நிர்வாகி கலியமுருகன் குழு உறுப்பினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் நிதியுதவி கோரினர். இதையடுத்து பலரும் வழங்கிய நிதி மூலம் ரூபாய் 43,202 திரட்டப்பட்டது. இந்த தொகையை கலியமுருகன் மற்றும் சமூக ஆர்வலர் ராமன் ஆகியோர் கண்ணமங்கலத்தில் உள்ள கோகுலின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வழங்கினர். ராணுவத்தில் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கனவுடன் இருந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு பல்வேறு தரப்பினரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் குவாலிட்டி சர்க்கிள் போரம் ஆஃப் இந்தியாவின் புதுச்சேரி அத்தியாயம் சார்பில் 2வது மாநாடு நடைபெற்றது. நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்புக்காக தரத்துடன் வழிநடத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற PCQCC 2026 மாநாட்டிற்கு QCFI புதுச்சேரி கிளை தலைவர் நரசிம்மன் தலைமை வகித்தார். தக்சசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருமான தனசேகரன் உள்ளிட்ட கல்வி நிறுவன நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். லூகாஸ் TVS நிறுவனத்தின் தனபால் சிறப்பு விருந்தினராகவும் EIT ஃபாரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் மணிகண்ட வெங்கடேசன், ராணே பிரேக் லைனிங் நிறுவனத்தின் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்றனர். தொழில்துறையில் தர மேம்பாடு, தொடர்ச்சியான முன்னேற்றம், உற்பத்தி திறன், புதுமையான சிந்தனை மற்றும் தன்னிறைவை ஊக்குவிப்பதே மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். இதில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தர மேலாண்மை வல்லுநர்கள் மற்றும் QCFI உறுப்பினர்கள் பங்கேற்று தொழில்துறையின் தர மேம்பாடு மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். QCFI புதுச்சேரி அத்தியாய உறுப்பினர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி வேலைவாய்ப்பு துறையினரின் ஒருங்கிணைப்பில் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பில் 4ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியொட்டி சாரம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கடலுக்கு எழுந்தருளினார். காலை 9 மணிக்கு மகா அபிஷேகத்துடன் தீர்த்தவாரி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் பல்லக்கில் வைத்து புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரிசி மாவு, திரவிய பொடி, சந்தனம், பால், மஞ்சள், இளநீர் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி கடற்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மீண்டும் கரைக்கு அழைத்து வரப்பட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது. அதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கு மேற்கு பிருந்தாவனத்தைச் சேர்ந்த ரம்யா டிராவல்ஸ் உரிமையாளர் கலியமூர்த்தி உபயதாரராக இருந்தார். தேவஸ்தான அர்ச்சகர்களான சிவராம குருக்கள், ஆகம பிரவீணா கார்த்திகேய குருக்கள், ஆகம பூஷணம் முத்துக்குமார் சுவாமி, உதவி தம்பூரா, ஆலய நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் மற்றும் ஊர் பெரியவர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் பங்கேற்றனர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை கதிர்காமம் தொகுதி அழகானந்தம் நாளை வியாழக்கிழமை சண்முகபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி இன்று ஆனந்த நகர், விநாயகர் கோவில், சத்யசாய் நகர், ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, எல்லைப்பிள்ளை சாவடி, மாரியம்மன் நகர்,
பழுதாவூர் சாலை காவல் நிலையம் அருகில் கதிர்காமம் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிபிசி நகர் ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். மேலும் மாலை கருவடுக்குப்பம் மகாத்மா காந்தி முதியோர் இல்லம், பூத்துறை ஆசிரமம் மற்றும் சோனியா காந்தி நகர் ஆகிய இடங்களில் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இரவு 8:30 மணி அளவில் வாராகி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் பிறந்த நாளையொட்டி அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.